ஹாய் ஹலோ இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஜாபுக்கு வெயிட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸ் மட்டுமே அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி அண்ட் ஓபிசி. ஸோ இவங்க மட்டும்தான் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிற யாருமே அப்ளை பண்ண முடியாது. அனைத்து மாவட்டத்தைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வரக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போஸ்டிங் கால்ஃபர் பண்ணும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். போஸ்டிங் நேம் பாருங்கள், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸ் கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தோன்னா 92 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 30 வேகன்சி, எஸ்டி 25, ஓபிசி பார்த்தோன்னா 37. டோட்டலாக 92 வேகன்சிஸ் இருக்குது. ஏஜ் லிமிட் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 33 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 31 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிசபிள்டு கேட்டகரி, அதாவது மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் உங்களுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதாவது எஸ்சி எஸ்டி பிரிவினரில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் 43 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்கன்னா 41 வயது வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு என்ன ப்ரோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ஜினியரிங் படித்தவங்க, பேச்சுலர்ஸ் இன்ஜினியரிங் பிஇ படித்தவங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஇயில் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 20 கோர்ஸு, அதே மாதிரி மெட்டலர்ஜி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த இன்ஜினியரிங் கோர்ஸு இவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பாக்ஸில் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே மேக்ஸிமம் கவர் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரியான ஜாப் தான். சேலரி எவ்வளோ ப்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு 1 இயர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங்கில் நமக்கு மாத சம்பளம் 50,000. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் 1 இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரியில் நம்மளை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கான சேலரி பார்த்தோன்னா 60,000லேருந்து 1,80,000 வரைக்கும் நம்மளுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. சேலரி வைஸாக பார்த்தோன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல ஜாப்னு தான் சொல்லணும். எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இந்த வேலைக்கு நம்மளாம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் அப்ளை லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளிகேஷன் பேஜுக்கு போவீங்க. அதில் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓபிசி கேட்டகரி 700 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இஎஸ்எம், அதாவது எக்ஸர்விஸ்மன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணால் போதும். என்றைக்கு ப்ரோ லாஸ்ட் டேட்டு அப்படின்னு பார்த்தோன்னா, டிசம்பர் மாதம் 31, அதாவது இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு ரிட்டன் எக்ஸாம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சிபிடி, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஸோ கம்ப்யூட்டரில் நம்ம இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட்டு எந்தெந்த சென்டரில் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஓவராலாக இந்தியா முழுவதும் நிறைய சிட்டிஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சேலம், திருச்சி அண்ட் சென்னை 3 சிட்டிஸில் நம்ம தமிழ்நாட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலிருந்து தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மத்திய அரசு நிறுவனம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இதிலிருந்து தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால சேலரி அண்ட் அலவன்சஸ் எல்லாமே பார்த்தோன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அதிகமாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் சேலரியே நமக்கு 60,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய நிறைய அலவன்சஸ் கிடைக்கும். மெடிக்கல் அலவன்ஸு, ஸோ ஹெச்ஆர்ஏ, டிஆர்ஏ, இந்த மாதிரி நம்ம அலவன்ஸ் எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த் சேலரி நமக்கு நியர்பை ஒரு 80,000லேருந்து 90,000 வரைக்கும் இருக்கும். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க டிசம்பர் 31க்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.